அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் அன்றைக்கு மிக தெளிவாக இருந்தோம். பாரத பிரதமராக மோடிஜி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்பதை அதை அவர்கள் தொண்டர்களும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார்கள், தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அதில் முரண்பாடு. அவர் யார் என்பது நாடு முழுவதும் அறிந்த ஒன்று. ஆக அவருடைய அனுபவ குறைவின் காரணமாக அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன், ஏன் ஆயிட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கட்டமைப்பை என்பது எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்காக நிர்ணயிப்பதில், எதிரி என்பது நீங்கள் நிர்ணயிப்பதில் உங்களுக்கு குழப்பம். எங்களை பொறுத்தளவில் எதிரி என்பது திமுக என்பதிலே தெளிவாக இருந்தோம். உங்களை நாங்கள் எதிரியாக பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எங்களை எதிரியாக பார்த்ததுனால இன்றைக்கி என்ன ஆச்சு? ஊர் ரெண்டு பட்டால் யாருக்கு கொண்டாட்டம் என்பதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. நாங்களே களத்தில் நின்று போராடிக்கிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், கை கொடுத்து கரையேற்ற வேண்டிய நேரத்தில் எங்களை குழியிலே தள்ளிவிட்டால் என்ன ஆகிறது? இப்போ அந்த புத்தி வந்திருக்கல அவங்களுக்கு. இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது, கொடி இல்லாமல் 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா? 3% தாண்டுமான். இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம்னு. அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா? அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம். இதையே முன்னாடி சொல்லலை, இதையே முன்னாடி சொல்ல. இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்கிறாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய மகனில் எங்கே நிற்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசலை? பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி. 5 முறை இருந்த அதிமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கோம். மதுரையில் எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கோம்? திருநெல்வேலி சவுத்தில் பாருங்கள், கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால் இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவுக்கு கொடுத்த பரிசு தான் இது. அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்றைக்கி இதே கூட்டணி இருந்தால் இன்றைக்கி 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துருக்கு. எல்லாம் வெளிப்படையாக தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது, அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி. அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர் அவர். அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் அடித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அப்பொழுது அண்ணாமலையினுடைய இது போன்ற வெத்து வேட்டு பேச்சுக்கள் அப்பொழுது வெறும் புஸ்வானமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி என்பது வியூகம். அது இந்த கட்சி தான் இல்லை, இன்னும் பல கட்சிகளை கூட நாங்கள் சேரலாம்.
இல்லை 2026க்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் பொருந்திய எதிர்க்கட்சி இணைந்திருந்தால் நல்லது தானே. உங்க தரப்புல வந்து தொடர்ந்து வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றிணைணும். ஆனா அவங்க தரப்புல அதுக்கான இதே முன்னெடுப்பு இல்லை தம்பி, அதற்கு ஒரு காலம் கனிந்து வர வேண்டும். இப்பொழுது கனிந்து வருவதற்கு கால வழிவகுத்திருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தேர்தல் தோல்வி உறுதியான பிறகு அதிமுகவும் பாஜகவும் வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அதிமுகவுக்கு உள்ளேயே ஒரு பிரச்சனை நிலவி கொண்டிருக்கிறது. சசிகலா எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், கட்சி பாழாவதை வீழ்ந்து போவதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் என்று கேட்டிருக்கிறார். உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று அதிமுக பதில் சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக பன்னீர்செல்வம் ஒரு இணைப்புக்கான ஒரு அறைகூவலை வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதையும் அதிமுக நிராகரித்திருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி. இதில் சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் இந்த தேர்தல் முடிவை வைத்து உள்ளே வருவதை, இணைவதை ஏற்கவில்லை என்று அதிமுக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. இன்னொரு புறத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான முரண் வெளிப்பட்டிருக்கிறது. அதிமுக நிராகரிக்கப்பட்டு விட்ட ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, சந்தர்ப்பவாத கட்சி என்றெல்லாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச, அதற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் திரு KP முனுசாமி இது ஒரு வெத்து வேட்டு பேச்சு, புஸ்வானமாகி போய்விடும் என்று விமர்சித்திருக்கிறார். பதில் சொல்வதாக முன்வந்து பேசியிருக்கக்கூடிய SP வேலுமணியின் குரலில் எந்த அழுத்தமும் இல்லை. கூடி நின்றிருந்தால் 30-35 இடங்கள் வரை வென்றிருக்கலாம். அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிவதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போது கூடியிருந்தால் வென்றிருப்பார்களா இல்லையா என்பது ஒன்று. வரும் காலங்களில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கான, கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் பாஜக மாநில தலைமையால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் இடத்தை தாங்கள் நிரப்ப முடியும், எதிர்க்கட்சி தாங்கள் என்கிற ஒரு உணர்வோடு பாஜக முன் நகர்வதை பார்க்க முடிகிறது. இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு அஇஅதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி திரு KC பழனிசாமி அவர்கள், OPS ஆதரவாளர் திரு வ புகழேந்தி அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ரமேஷ், உங்களுடைய முதற் பார்வையை கேட்கணும். இந்த பஞ்சாயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் பஞ்சாயத்து போட்டுப்பாங்கன்னு பார்த்தா 72 மணி நேரத்துக்குள்ளேயே கலகம் வெடிக்க தொடங்குது. அஇஅதிமுக மோசமான தோல்வியை தழுவினால் உட்கட்சியிலேயே பிரச்சனைகள் தோன்றக்கூடும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் தெரிவித்து வந்திருந்தேன். இப்போது நடந்திருப்பது நான் எதிர்பார்த்ததை விட மோசமான தோல்வி. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? நான் எதிர்பார்த்தது ஒரு 7 தொகுதிகளில் பின்தங்கி 2வது இடத்தில் இல்லாமல் 3வது இடத்திற்கு அதிமுக போகும் என்று எதிர்பார்த்தேன். இப்போது 12 தொகுதிகளில் 2வது இடமும், 13வது தொகுதியில் 4வது இடமும், 3வது இடமும், 12 தொகுதியில் கன்னியாகுமரியில் 4வது இடமும் போயிருக்கிறது. இதை தவிர நான் எதிர்பாராத மிக முக்கியமான திருப்பம் என்பது, கன்னியாகுமரியை தவிர வேறு எங்கும் அதிமுகவுக்கு டெபாசிட் போகாது என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கன்னியாகுமரியை தவிர 6 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது என்பது 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை துவங்கிய பிறகு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய அவலம் என்று நான் பார்க்கிறேன். ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்னு வருகிற நேரத்தில் ஒரு வலுவான கூட்டணி எதிர்த்தரப்பில் இருக்கும்போது பிரிந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒன்றை சந்திக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் மும்முனை போட்டி அதிமுக சந்தித்திருக்கிறது, 4 முனை போட்டி அதிமுக சந்தித்திருக்கிறது. புரட்சித் தலைவி மறைந்த அம்மா அவர்கள் காலத்திலும் சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்போது போல மிக மோசமான தோல்வியை அதிமுக முன் எப்போதும் சந்தித்ததில்லை. இதை தவிர அடுத்தடுத்த தோல்விகள், திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரான பிறகு அடுத்தடுத்து பல தோல்விகள், 8 தோல்வி எடப்பாடி என்று கூட சில பேர் பட்டம் சூட்டினார்கள். நான் அதற்கெல்லாம் தனிப்பட்ட விமர்சனத்திற்கு நான் எப்போதே போவதில்லை. நான் சொல்ல வருவது, நீங்கள் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்தீர்கள். அம்மாவைக்கு நிகராக, எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகரான ஆளுமை என்று பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவதை அவர் நம்பினார். நான் சொல்வது இன்சைட் இன்ஃபர்மேஷன் டு யூ. எலெக்ஷனுக்கு முன்னால்
இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் 1-2 பேர் திரு எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக கேட்கும்போது 15 தொகுதிகள் வரை நாம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகபட்சம் 20 போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். இவர் தனிப்பட்ட கருத்தாக சிலரோடு பகிர்ந்து கொண்டது 10 தொகுதிகளுக்கு எப்படியும் கீழே போக மாட்டோம், 10 முதல் 12 தொகுதிகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன், இதெல்லாம் வந்துவிடும் என்று நம்பினார். இதெல்லாம் அவர் நம்புற அளவுக்கு வேட்பாளரையே நிறுத்தலையே. இல்ல, அவர் பணபலம் வசதி மிக்கவர்களை பலரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார். அதிலே சில பேர் கட்சிக்கு செலவு செய்வதற்கு, அதாவது டெய்லி வர்ற தேர்தல் செலவுக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தைகளெல்லாம் மிக கடினமானவை. திரு எடப்பாடி பழனிசாமியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் ஒரு முன்னாள் அமைச்சரிடம் சொல்லி இருக்கிறார், தேர்தல் செலவுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டபோது கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றது, கட்சிக்காரர்களா கூலிக்காரர்களா என்று கேட்டிருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர், அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அந்த வேட்பாளர் யார் என்று நம்முடைய நண்பர் பழனிசாமிக்கு தெரியும். அவருடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் தான் அவர். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்போதும் சுய பரிசோதனை செய்யாமல் சார், ஈரோட்டில் அதிமுக இவ்வளோ மோசமாக ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்ல முடியல. நாமக்கல்லையும் சேலத்துலையும் ஓட்டு வாங்கினவங்களால ஈரோட்டில் ஏன் குறைவாக ஓட்டு வாங்கினாங்கன்றது ஒன்று. நீங்கள் சொன்னது அதிமுக ஓட்டு குறைந்து விட்டது, வரலாறு காணாத வீழ்ச்சி. அதிமுகவுக்கு உள்ள குழப்பம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் அதிமுக ஒன்றுபட்டு நிற்கிறது. உதயகுமாரோ KP முனுசாமியோ வேலுமணி போன்றவர்களோ எடப்பாடி பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதிமுக உள்ள சலசலப்பு இல்லை, வெளியில தானே அவங்கள நோக்கி கல்லெறிகிறத பார்க்கிறோம். வெளியில நோக்கி கல்லெறிகிறார்கள். ஆனால் உள்ளே இது குறித்தும் நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் தோல்விக்கு பிறகு தோல்வி அளித்திருக்கிற பாடத்தை உணர்ந்து கட்சி எப்படி சீரமைக்க போகிறது என்கிற சிந்தனையை இவர்கள் செலுத்தப் போகிறார்களா, அல்லது சிலர் திரு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாங்கள் ஒரு குறுநில மன்னர்களாக இருக்க வேண்டும் அந்தந்த மண்டலத்தில். அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது 10 சீட்டு நான் டிசைட் பண்ணுவேன், 15 சீட்டு நான் டிசைட் பண்ணுவேன் என்று அந்த பொசிஷனில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, என்ன கட்சியை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, தொடர்ந்து அவர் ஆளுமை என்று சொல்லிக் கொண்டிருக்க போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போது பார்த்தால் மறுசிந்தனை அவர்கள் முதல் கட்டத்திலே மூடுகிறார்கள். OPS யார் பேசுவதற்கு, திருமதி சசிகலா யார் பேசுவதற்கு என்று கேட்கிறார்கள். திருமதி சசிகலா உங்களை முதலமைச்சராக்கியவர், திரு OPS ஆட்சியை காப்பாற்றியவர். ADMK பொறுத்தவரையிலும் சசிகலாவை யாரு போய் பார்க்கறாங்க? அவங்க வந்த உடனே எழுச்சி வருவாங்க. சசிகலா அவங்க ஒரு நான் என்டிட்டி ஆயிட்டாங்க. நான் அப்படி நினைக்கவில்லை. நான் என்டிட்டியாக ஆவதற்கு காரணம் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி கையாண்ட வழிமுறைகளை கையாளாததுதான். அது அவர் பிரச்சனை. நான் சொல்ல வந்தது, அதிமுக ஒன்றும் கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் அல்ல. அதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்சி எந்த வழிமுறைகளை பின்பற்றி காப்பாற்றினார் என்று. சார், இவ்வளவு தோல்வி இல்ல, சட்டமன்ற தேர்தல் தோல்வி. எந்த MLA போனாங்க, எந்த மந்திரி போய் சசிகலா அவர்களை சந்திச்சாங்க, யார் அவங்க பின்னாடி போயிட்டாங்க? யாருமே போகல. அவங்களா அறிக்கை விட்டு ஒன்றிணையலாம் வாங்க, ஒன்றிணையலாம் ஒரு 100 அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல 101வது அறிக்கை. உங்களுக்கு நன்றாக விவரங்கள் தெரிவர். நீங்கள் அதிமுகவிலும் திமுகவிலும் என்னை போன்றவே உள் விவரங்களை நன்கு அறிந்த ஒருவர் தான். என் வாயால் சில விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அதிமுக பொதுக்குழு பலத்தை எப்படி அவர் பெற்றார், சட்டமன்ற ஆட்சி எப்படி காப்பாற்றி கொண்டார், இதற்காக பின்பற்றப்பட்ட வழிமுறைகள் என்ன, அந்த வழிமுறைகளை OPSஓ திருமதி சசிகலாவோ பின்பற்றி இருந்தால் அவர்களும் பலம் பெற்று இருப்பார்கள். அந்த வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் அங்கே இருந்த பின்னடைவு. இப்போது நான் சொல்லுகிறேன், யாருக்கும் நான் இங்கே இடமில்லை என்ற முடிவெடுப்பதற்கு நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய சொந்த கட்சி மாதிரி இப்போ ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சார் ஏடிஎம்கே எடப்பாடி தான் இன்னைக்கு, அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் அந்த கட்சியில இல்ல. கரெக்ட். இப்ப கேள்வி ஏடிஎம்கேவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. ஆமா. திரு KP முனுசாமி போன்றவர்கள் இல்ல, நாங்க யாருன்றத அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காட்டுவோம்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கோப் இருக்கா? எப்ப காட்டுறது? வரிசையா தோத்த பிறகு நீங்க எங்க காட்ட போறீங்க? ஒன்னும் காட்ட முடியாது. நான் சொல்லுகிறேன், இதே போக்கை அதிமுக கையாளுமானால் இதே நிலைமை தான் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலும் வரும். சார், கேசிபி கொடுக்கிறார். அவருடைய ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். திரு உதயகுமார் சொன்னது எனக்கு ஒரு நகைச்சுவையாக இருந்தது. அவர் சொல்றாரு அண்ணாமலை பார்த்து, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு அந்த பழைய விவேக் ஜோக்கை இவர் அண்ணாமலைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்க வேண்டியது நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று, நீங்க வரிசையா முன்னாள் மந்திரிகள் நின்று சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா திரு உதயகுமார் என்ன சொன்னார் தெரியுமா? தேனியில TTV தினகரன் டெபாசிட் அவுட்னாரு. அதிமுக டெபாசிட் அவுட்.
ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் டெபாசிட் வைகை நதிக்கரை முழுக்க அதிமுக ஓட்டு கரைஞ்சு போச்சு சார். வைகை நதிக்கரை முழுக்க ராமநாதபுரம், மதுரை, தேனி அந்த ஏரியால அதிமுக ஓட்டு ரொம்ப கணிசமாவே குறைஞ்சு போயிடுச்சு. குறைஞ்சு போகும் நீங்க சொல்லலையே. என்ன சொன்னீங்க? ஒரு ஓபிஎஸ் போனதாலேயோ ஒரு டிடிவி போனதாலேயோ கட்சி ஒன்னாகாது. நீங்க படுதோல்வியை சந்திச்சிருக்கீங்க. இன் ஸ்பைட் ஆஃப், இங்கதான் முக்கியமான பாயிண்ட், இன் ஸ்பைட் ஆஃப் டூ லீவ் சிம்பல், இரட்டை இலையும் இல்லை என்றால் இவர்கள் கதி என்ன? காத்து போன பலூனு, பஞ்சரான சைக்கிள். சின்னத்துக்குலாம் ஒரு பெரிய வேல்யூ இன்னைக்கு இல்ல சார். மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு உள்ளது. தீப்பெட்டி சின்னம் 20 நாள் தான் கொண்டு போனாங்க. லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கி இருக்கிற வாக்குகள் அசாதாரணமானது. நான் அதை பாராட்டுகிறேன். ஆனால் அவர் பின்னால் இருக்கிற தம்பிகள் லட்சிய பிடிப்பு உள்ளவர்கள், அந்த அந்த இளைஞர்கள். நான் தேர்தல் களத்திற்கு போய் பார்த்திருக்கிறேன். அதிமுக ஒன்றும் இல்லைன்றீங்க? இல்ல இல்ல, நான் சொல்லுவது இவர்கள் ஒரு சுயநல அப்ரோச்சோடு கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியினுடைய நலன் இது குறித்தெல்லாம் சிந்திக்காமல் ஒரு குறிப்பிட்ட சிலர் அப்படியே இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். சரி, திரு கேசிபி, அதிமுக மேல பழுத்த மரத்தின் மேலதான் கல்லடி விழுன்றது மாதிரி ஒரு தோல்வி அப்படின்ன உடனே மிக கடுமையான விமர்சனத்தை பிஜேபி தரப்பும் அதனுடைய ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். அதிமுக ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயும் கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கு. ஜெயலலிதா அவர்களே தோற்றிருக்கிறாங்க. அதிமுக தோற்பது அப்படின்றது ஒரு கட்சிக்கு புதுசு இல்லை. தோக்கிறது, ஒரு தேர்தலில் தோக்கிறதுனாலே அந்த கட்சி மீண்டும் உயிர் பெறாதுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு கடுமையான தாக்குதல்கள் எதனால? பிஜேபி அதிமுகவை எள்ளி நகையாடுறதுன்றது இந்த தேர்தலில் பெருசாக ஓட்டு வாங்கிட்டாங்கன்ற எண்ணத்திலேருந்து வருதா, இல்லை அதிமுக இன்னும் பலவீனமாகுன்ற எண்ணத்தில் வர்றாங்களா? இன்னமும் பலவீனப்படுத்தணும்னு அவங்களுக்கு நோக்கம் இருக்கா? அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்திச்சது 96. ஆனால் அந்த தேர்தலில் கூட பெற்ற வாக்குகள் 28% வாக்குகள். கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மாவே தோற்கிறாங்க. 2 சட்டமன்றம் தான் ஜெயிக்குது. ஆனால் அன்றைக்கு பெற்ற வாக்குகள் அது மாதிரியான மோசமான சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டதே இல்லை. அப்போ கூட 28% வாக்குகளை அதிமுக பெற்றிருந்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பெற்றிருக்கிற வாக்கு 20% இருக்கிறது. அதுக்கு இன்றைக்கு திரு முனுசாமி ஆகட்டும், திரு வேலுமணி ஆகட்டும் அவர்கள் சொல்லுகிற பதில், நாங்கள் 2019 விட 2% வாக்குகளை நாங்கள் அதிகமாக தான் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு போட்டியிட்டது வெறும் 20 தொகுதிகள், இன்றைக்கு போட்டியிட்டது 33 தொகுதிகள். அப்போ அந்த 33 தொகுதிகளில் போட்டியிட்டும் கூட அந்த 20% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிற பொழுது அதிமுகவுக்குன்னு ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கி உண்டு. அது 32%லிருந்து 35%. எந்த கூட்டணியும் இல்லாமல் பாரம்பரியமாக அது எம்ஜிஆர் ஜெயலலிதா 96 ஜெயலலிதா இருக்கும்போது அப்போதே 28 குறைஞ்சிருச்சுன்றீங்க. பாரம்பரிய ஓட்டு ஜெயலலிதா அவர்களுக்கே போடலையா? அவங்க மிக மோசமான தோல்வியை சந்தித்த பொழுதும் கூட 28% வாக்குகளை பெற்றது. சாதாரணமான நிலைகள்ல 32லிருந்து 35% வாக்குகளை. இப்ப ஏராளமான பிளேயர்ஸ் வந்துட்டாங்க சார். இந்த தேர்தலில் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போனவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்கு, பிஜேபி ஒரு பக்கம், பல சிறிய கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள்னு சொல்லி ஓட்டு செதறுது. பலமுனை போட்டி அப்படின்னு வர்றப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பலவாரா பிரியுது. அதனால அதிமுக ஓட்டு குறைஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்களால ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்ல முடியல. இந்த தேர்தலில் அவங்களுக்கு பெரிய நட்சத்திர வேட்பாளர்களையும் பெருசாக அவங்க நிறுத்தலை. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்லாமல் தேர்தலை சந்திக்கிறப்ப இவ்வளோ ஓட்டு எடுக்கிறதே பெரிய விஷயம் தானே சார்? இல்லை, நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தலைங்கிறது அது தலைமையினுடைய தவறான முடிவாகத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்து சரி, பல கட்சிகள் வந்துருச்சுங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட புதிதாக அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுத்தது, மதிமுக உருவெடுத்தது, பாஜக வளர்ந்து வந்தது. இது போன்ற அன்றைக்கு புதிய கட்சிகள்லாம் களத்துக்கு வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் 2014 தனித்து நின்று அதிமுக பெற்ற வாக்குகள் 44%. அடுத்து அண்ணாமலை இன்றைக்கு கூக்குரல் இடுவதில் ஒரு பெரிய அர்த்தம் இருப்பதாக நான் பார்க்கல. நம்ம அர்த்தமெட்டிக்கலாகவே கூட பேசலாம். அண்ணாமலை பெற்றிருக்கிற இந்த வாக்குகள், பாஜக பெற்றிருக்கிற வாக்குகள் 14% வாக்குகள். எதையெல்லாம் அது உள்ளடக்கியது? பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளடக்கியது.
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரம்பரிய வாக்கு வங்கி 5.5% உண்டு. தினகரனது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி 2.5% இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு நீங்க ஒரு 0.5% கூட வச்சுக்கோங்க. அது போக ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இன்னும் இது மாதிரி எல்லாம் கணக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8லிருந்து 9% வாக்குகள் பாஜக இல்லாத இந்த கூட்டணியினுடைய வாக்குகள். அப்ப 14லேருந்து 9 போனா மிச்சம் இருக்கிறது 5% வாக்குகள் தான் பாஜகவுடைய வாக்குகளாக இருக்கு. ஆனா இதுல ஒரே இடத்துல தான் இதுக்கு வந்து சந்தேகம் வருது. எங்கன்னா வேலுமணி மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்தாரா? ஏன்னா நீங்க பாஜக மேற்கு மண்டலத்தில் வளர்ந்திருந்தா சேலத்தில் அதிக ஓட்டு வாங்கி இருக்கணும், நாமக்கல்ல அதிக ஓட்டு வாங்கி இருக்கணும், கரூர்ல அதிக ஓட்டு வாங்கி இருக்கணும், ஈரோட்டில் அதிக ஓட்டு வாங்கி இருக்கணும். எப்படி வேலுமணியின் பொறுப்பில் இருக்கிற கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி இந்த 3 தொகுதியில மட்டும் பாஜக கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கு. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கேசிபி நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மொத்த மேற்கு மண்டலமும் ஒரே திசையில இல்ல. சேலத்துல நல்ல ஓட்டு வாங்கி இருக்காங்க, கடுமையான மும்முனை போட்டி இருந்த தருமபுரியில நல்ல ஓட்டை கேபி அன்பழகனால வாங்க முடிஞ்சிருக்கு, கிருஷ்ணகிரியில கடும் போட்டியை கேபி முனுசாமியால தர முடிஞ்சிருக்கு, ஈரோட்ல நல்ல ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க, அண்ட் திருப்பூர்ல கூட ஓரளவு கணிசமான ஓட்டை வாங்கி இருக்கிறாங்க. நாமக்கல், சேலம் அவங்க வாங்கினதுல பெஸ்ட் ஓட்ஸ் கள்ளக்குறிச்சி வரையிலும். ஆனால் திருப்பூர்ல தாண்டி கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரின்னு வந்தா அங்க ஏன் அதிமுக 10க்கு 10 வென்ற தொகுதி? இப்போ வந்து கோயம்புத்தூரை பிரேக்கப் எடுத்தா கோவை, வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எங்கேயுமே அதிமுக 2வது இடத்துக்கு கூட வரல. ஏடிஎம்கே அங்க கடுமையா ஏடிஎம்கே லீடர்ஷிப் வேலை செய்யலையா? எல் முருகன் நிக்கிறாருன்னு அதுதான் ஒன்று. அடுத்தது வேலுமணி இன்னைக்கு வந்து ஒரு தவறான தகவலை வந்து சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் கூடி முடிவெடுத்து விட்டு அவர் ஏன் பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சது, அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை, தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கூட்டணியை முறித்து கொண்டோம். இது இந்த கட்சியில இன்றைய தேதிக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி பல முறை பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னது, யாரும் இதை வந்து மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வேலுமணி புதிதாக ஒரு தியரியை சொல்றாரு, அண்ணாமலை மேலதான் நாங்க வந்து இந்த கூட்டணியை வந்து முறித்தோம். இதை இன்னைக்கு வந்து வேலுமணி சொல்றாரு. அப்ப அது தலைமையின் கருத்துக்கு எதிராக இருக்கிறதா இல்ல இவர் ஒரு புது தியரி சொல்றாரா? அடுத்து அண்ணாமலைக்கு வேலுமணிக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. உடனே அண்ணாமலை சொல்றாரு வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு புகைச்சல் இருக்கு, அவர்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இல்ல, அவர்களுக்குள்ள ஒரு உட்கட்சி மோதல் இருக்கு. இதை யார் சொல்றா? அண்ணாமலை சொல்றாரு. எந்த காலத்திலையும் பத்திரிகையாளர் சந்திப்புல உடனுக்குடன் சுட சுட பதில் சொல்லி களத்துக்கு வராத வேலுமணி இன்றைக்கு மட்டும் அண்ணாமலையும் வேலுமணியும் இதை வந்து ஒரு ஹைலைட் பண்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குதா இல்ல வருமான வரித்துறை இருக்குதா சிபிஐ இருக்குதா தெரியல. அப்ப இது ஒரு மறைமுக செய்தி. நீங்கள் பாஜகவோடு மீண்டும் அதிமுக கூட்டணி வைக்கணும், அப்படி வைக்காவிட்டால் வேலுமணியால் மீண்டும் ஒரு அதிமுக ஒரு சலசலப்புகள் ஏற்படுத்தப்படும் என்கிற மறைமுக எச்சரிக்கையை வேலுமணியும் அண்ணாமலையும் ஒன்று கூடி வெளியிடுகிறார்கள் என்றுதான் பார்க்கணும். இந்த நேரத்தில் காங்கிரஸ் எம்பி, மேற்கு மண்டலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி செல்வி ஜோதிமணி ஒரு கருத்தை விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அதிமுக விவகாரம் தொடர்பா. வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கக்கூடிய வார்த்தை போர் அப்படின்றது ஒரு நாடகம். கோயம்புத்தூர்ல பிஜேபியுடைய அழுத்தத்துக்கு பணிந்து அதிமுக களத்தை விட்டு கொடுத்து விட்டது அப்படின்றதான் உண்மை. கோவையில் அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காக, அப்பாவி தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக ஏதோ அதிமுகவும் பிஜேபியும் மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, களத்தில் விட்டு கொடுத்து விட்டது அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா சார்? இல்ல, நிச்சயமாக நீங்க கொங்கு மண்டலத்துல நீங்க எப்பவுமேங்க தமிழ்நாடு வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 40 நாடாளுமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து அந்த முடிவுகள் வந்து வரும். ஒரு பெரிய அளவில் வந்து அது வந்து வித்தியாசங்கள் வந்து வராது. அந்த ட்ரெண்ட் அப்படின்னு போச்சுன்னா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒரே மாதிரி தான் போகும். கொங்கு மண்டலத்திலேயே எடுத்தீங்கன்னா சேலம் இல்லை,
தர்மபுரி இல்லை, ஈரோடு இல்லை, நாமக்கல் இல்லை, கரூர் இல்லை, திருப்பூர் கூட அவ்வளவு இல்லை. ஆனா பொள்ளாச்சியில அடையாளம் தெரியாத வேட்பாளர். நீங்க வந்து நீலகிரியில கூட எல் முருகன் நிக்கிறாரு, கோயம்புத்தூர்ல கூட அண்ணாமலை நிக்கிறாரு. பொள்ளாச்சியில வேட்பாளரை யாருன்னு தெரியாதுங்க பாஜகல. அங்க 2 லட்சம் ஓட்டு அதிமுக வாங்குதுன்னா 2 லட்சம் ஓட்டு திமுக வாங்குது, பாஜக வாங்குது. எப்படி? அதுலதான் வேலுமணியோட சொந்த தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி வந்து வருது. அப்ப இதன் பின்னணியில் இருக்கிற மர்மம் என்ன? ஒன்று. அடுத்தது, பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்பல. ஒன்றுபட்ட அதிமுகவை அதிமுக தொண்டர்கள் சார், நீங்க கோயம்புத்தூரை மட்டும் முன் வச்சு அல்லது எஸ்பி வேலுமணியை முன்வைத்து சிலதை கேட்குறீங்க. நான் ஒரு எதிர்கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். சென்னையில் 3வது இடத்துக்கு போறாரு ஜெயவர்தன், தென் சென்னையில். மதுரையில் ஒரு பிரபலமான வேட்பாளர் தான் சரவணன், அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. நெல்லையில் 3வது இடத்துக்கு அதிமுக வேட்பாளர் போகிறாங்க. ஸோ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், ஒரு நகர்ப்புற வாக்காளர்கள்ட்ட அதிமுகவோட செல்வாக்குன்றது மங்குது, பிஜேபியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏடிஎம்கே விட அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணலாமே. சென்னை, மதுரை, கோவை, நெல்லை இதெல்லாம் ஒரே மாதிரியான பேட்டர்ன் புரிஞ்சிக்க முடியாதா? அங்கெல்லாம் ஏன் குறைஞ்சது? இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கரெக்டாக கேளுங்க. அதைய நீங்கள் சர்வகட்சி சரவணன் 3 தேர்தலை சந்திச்சார். முதல்ல திமுகவில் சந்திச்சார், அடுத்து பாஜகவில் சந்திச்சார், அடுத்து இப்போ அதிமுகவில் சந்திக்கிறார். இது எப்படிங்க வந்து அந்த தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க? இந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள நான் சொல்றது, திமுக வேட்பாளர்ன்றீங்க, பாஜக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், இதை யார் வந்து ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? அடுத்து திருநெல்வேலியில 15 நாளைக்கு முன்னால அம்மாவை எதிர்த்து களம் கண்ட சிம்லா முத்துச்சோழன் 15 நாளைக்கு தேர்தலுக்கு முன்னால வந்து கட்சியில வந்து சேர்றாரு. அவர் திருநெல்வேலியில் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். அன்றே அந்த தொகுதியினுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்டு விட்டது, நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அடுத்து முனுசாமியும் ஆர்பி உதயகுமாரும் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா எடப்பாடியின் குரலாக அதிமுக கட்சிக்கு ஒற்றுமைக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே வந்தவர் ஜெயக்குமார். அது அவருடைய கருத்துக்கள் அல்ல, தலைமையினுடைய கருத்துக்கள், எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கள். மக்கள் அதை விரும்பல. மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றுபட்ட அதிமுகவாக நீங்கள் வாருங்கள் என்கிற முடிவை இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு ஜெயக்குமார் ஒரு காரணம் என்று மக்கள் புரிந்து கொண்டு ஜெயக்குமாரது மகனை தென் சென்னையில் தண்டிச்சிருக்கிறாங்க, டெபாசிட் போற அளவுக்கு தண்டிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க இதுல வந்து நம்ம வந்து பேட்டன் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்படியே எடுத்துக்கிட்டா கூட ஃபார்வர்டு கம்யூனிட்டி அதிகமா வாழ்ற இடம் சவுத் மெட்ராஸ். சவுத் மெட்ராஸ்னா பாரம்பரியமாவே கொஞ்சம் பிஜேபி ஓரியன்ட் வச்சுக்கலாம். ஆனா மதுரை அப்படி இல்லைங்க, திருநெல்வேலி அந்த மாதிரிலாம் கிடையாது, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அப்ப நிச்சயமாக கோவையில வேலுமணிக்கு அண்ணாமலைக்கு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறது. அது இன்னும் தேர்தல் நேரத்திலே பல பேர் சொன்னாங்க, வேலுமணியை களத்திலேயே காணாங்க, அவர் என்னங்க செய்யறாரு எங்கேனே தெரியல, எந்த பிரச்சார கூட்டத்திலையும் வந்து காணல. இது போலதான் பல பேச்சுக்கள் வந்து அடிபட்டது. அப்ப இது ஒரு காரணம். அடுத்து இந்த அதிமுக எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ன நல்லா நினைச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன நம்புறாருன்னா, பை டிஃபால்ட் திமுக மீது அதிருப்தி வந்தால் மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவளிப்பாங்க. இதுதான் அவருடைய அதீத நம்பிக்கை. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ்ல பாஜக முனைப்போடு செயல்படுறாங்க, நாம் தமிழர் முனைப்போடு வந்து செயல்படுறாங்க. அதனால பை டிஃபால்ட் மக்கள் வந்து நாம் அதிமுகவை ஆதரிச்சிருவாங்க என்று நினைக்காம இந்த தேர்தலில் மக்கள் அதிமுகவுக்கு உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவாக நீங்கள் வாங்கள், வலிமையாக அதிமுகவாக எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வாங்கள், அதிமுகவை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா இந்த முனுசாமி இன்றைக்கு சொன்ன கருத்துக்கள் யாரும் ஏற்கல. நீங்க சசிகலா தலைமை பொறுப்புக்கு தகுதியற்றவர், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சரி சார், ஏடிஎம்கே ஓட கோணத்தை கேட்டலாம் திரு அக்னி. ஏடிஎம்கேன்றது ஒரு முடிஞ்சு போன சரித்திரம், காத்து போன பலூன். ஒரே பாயிண்ட்,
அடுத்த சுற்றுல பேசிடலாம் சார். அதாவது மீதி 3 பேர் பேசணும். அடுத்த சுற்றுல பேசலாம். இருக்கிறதுக்கு கூட அவர் தகுதியற்றவர். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு அக்னி. சார் சார் சொல்லுங்க சார். அதிமுக மேல கடுமையான கண்டன கணைகள் வருது. மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு பிஜேபி சொல்லுது. திரு ரமேஷ் போன்றவர்கள் இது வந்து காற்று போன பலூன், வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்திச்சிட்டது, அதிமுகவுக்கு இனி ஏறுமுகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டின் வலிமையான பிரதமர் 400 தொகுதிகளில் வென்றெடுத்து தனிப்பெரும் மெஜாரிட்டியை இந்தியாவில் வழிநடத்துவோம், இந்து ராஷ்டிரா அமைப்போம். ஆனால் வாரணாசியில் காலையில் 10:30 மணிக்கெல்லாம் பின்னடைவை சந்தித்தார் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அவரை என்ன சொல்லுவீங்க? ஓட்ட விழுந்த கப்பல்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அந்த ஒப்பீடே தவறு. அது பலூனு, கப்பல், அதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வாங்கிய வாக்கு சதவீதம் இங்கே திருநெல்வேலியில் 4 கோடி நயினார் நாகேந்திரன் அது சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் ஒருவரை தவிர மீதி எல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கில் தான் அவங்க வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அது வேலூராக இருக்கட்டும், தென்காசி திரு ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அது மாதிரி தனிப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆண்டாண்டு காலம் இங்கே அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்ததுனால பாரதிய ஜனதா செல்வாக்கு உயர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சா அது தவறான கோணம். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்க உங்களுடைய பார்வையின்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத இந்த கட்சியை பற்றி இவ்வளவு விமர்சனம் உங்களுக்கு எதுக்கு? அதை தாண்டி நீங்க சொன்னதை முதல்ல நடைமுறைப்படுத்தினீங்களா? 2024 அதாவது நாவடக்கம் தேவை யாருக்கு அப்படின்ற கேள்வி தமிழக மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. ஆகையினால இனிமேலுக்காவது நாம எப்படி இருக்கணும்ன்றத மக்கள் கொடுத்த பாடத்தை நம்ம கத்துக்குருவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது பாஜக உறுதி என்று சொன்னது பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை. சரி, இதை விட்டுருங்க, இதுவே முடியல. அதை தாண்டி 2026 156 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பாரதிய ஜனதா தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். 2024 தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியவில்லை பாரதிய ஜனதாவால். சார், ஒரு விஷயம் சார், இந்த சன் டிவி வாயிலாக நான் யதார்த்த அரசியலை எனக்கு தெரிஞ்சதான் நான் பேச முடியும். நான் பெரிய பண்டிதர்லாம் கிடையாது. ஆனால் இங்க நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் 18வது நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற இந்தியா முழுவதும் 543 பேர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, இதற்கு ஆயுள் மிக மிக குறைவு. ஏன் தெரியுமா? 2026 நாடாளுமன்ற தேர்தல் என்ற ஒன்று மீண்டும் வரும். அது மட்டும் இது டெல்லி பத்திரிகையாளர்கள் கணிக்கக்கூடிய கணிப்பாக நான் பார்க்கிறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றம் வந்து தொங்கு பாராளுமன்றம் ஆட்சி கவிழ்ந்துரும் கணிக்கிறீங்க. இப்ப கேள்வி வந்து தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளுக்குள்ள ஒன்றுபடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் சசிகலா அவர்கள் தரப்புல இருந்து வருது. அதை நிராகரிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான சரிவு, வாக்கு சரிவு இருக்கு, பெரிய அளவில் பின்னடைவு இருக்கு. அது சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அந்த விமர்சனங்களை நீங்க முற்றா புறந்தல்றீங்களா? ஏடிஎம்கே இந்த தேர்தலில் ஒரு பெரிய செட்பேக்கை சந்திக்கலையா? இல்ல சார், சந்திக்கல சார். எப்படின்னா 2019 ஆட்சியில் இருக்கிற போதே அதிமுக வாங்கிய வாக்குகள் 19% நாடாளுமன்ற தேர்தலில். இன்னைக்கு தனித்து நின்று ஒற்றை தலைமையின் கீழே எல்லா கட்சிக்காரங்களும் நின்று வேட்பாளரை அறிவிச்சு இன்றைக்கு 20% மேல வாங்கியிருக்காங்களா இல்லையா? சரி, இப்படி ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2019 எதிர்கட்சியாக இருந்தபோது 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு 2024 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடுத்த அந்த சாதனை. அதை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதற்கு வாழ்த்துக்கள்.
ஆனால் இதுல தான் இங்க நம்ம பார்க்கணும். 2019 திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எடுத்த வாக்குகள் 57%. ஆளுங்கட்சியானதற்கு பிறகு 2024 அதே நாடாளுமன்ற தேர்தல் 47%. அப்படின்னா இங்கு குறைஞ்சிருக்கா இல்லையா? ஆக மக்கள் பார்வை குறைஞ்சிருக்குது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு இன்னொரு புள்ளி வர இருக்கு அக்னி. அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலோட 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலோட ஒப்பிடுறதா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிடுறதா அப்படின்னு பார்த்தா அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு 45.4%. இப்ப 47%, 2.5% கூடி இருக்கு. இன்னொன்று அதிமுகவினுடைய வாக்கு போன தேர்தல் அசம்பிளியில் இவங்க வாங்கினது 66 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிங்க, 70 பக்கம் ஜெயிச்சாங்க. அப்போ அதிமுக வாங்கின ஓட்டு 39.7%. ஆனால் அது 39.7 23 குறைஞ்சிருக்கு. நீங்க 3 வருஷத்துல இந்த ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்றத 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தேர்தலோட ஒப்பிடுறதா சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிடுறதான்னு ஒன்று. எம்எல்ஏக்கள் எடுத்துங்க. கோவையில் 6 எம்எல்ஏ தொகுதியில் 3வது இடம். இது எப்படி சார் இது ஏற்றுக்கிறது? இது வந்து அவனாசி மேட்டுப்பாளையத்துலேயும் அதே மாதிரியான ஒரு நிலைமை. தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி அந்த பகுதியிலும் 3வது இடம் தான் அந்த அதிமுகனா அது விமர்சனத்துக்கு ஆளாகாதா? கண்டிப்பாக விமர்சனத்துக்கு ஆளாகாது சார். சார் எப்படின்னா தயிர் சோறு தான், சாம்பார் சோறு தான் சார். சட்டமன்ற தான் சார். சட்டமன்றத்தோட தான் நீங்க ஒப்பிடணும். கூட்டணி அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்துல இங்க பாருங்களேன், பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கு யாரு? 26 கட்சிகளோடு நீங்க நின்றீங்க. என்னாச்சு? இன்ன வரைக்கும் இது பண்ணல. இன்னொன்னு பாருங்களேன், 2018 ரமேஷ் நீ ஏதோ கேட்கணும். நீங்க இவங்க எல்லாரும் பேசிட்டாங்க சார். என்னுடைய நேரம் ரொம்ப குறைவு சார். இவ்வளவு நேரம் பேசிருக்காரு. பேசுங்க சார். நீங்க தான் அதிமுகவுக்கு பேசணும், அதிமுகவுக்கும் சேர்த்து. இவ்வளவு நேரம் பேசுறீங்கல்ல, நீங்க என்ன விட நிறைய நேரம் பேசுனீங்க. சொல்லுங்க சார். கரெக்ட். சரி சொல்லுங்க சார், நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்க அக்னி சார். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதிமுகவை பத்தி இவங்க என்ன நோக்கம் என்ன தெரியுமா சார்? ஒன்னே ஒரு விஷயம் சார். ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் வெளிப்படையா பேசி ஆக வேண்டும். சின்னத்தை புடுங்கிய பாஜக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளவு எழுச்சியோடு 8% மேல வாங்கிட்டாங்களா? ஆக பாஜகவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்ல வேண்டியது நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி தான் பாஜகவை எதிர்த்த காரணத்தினால் முழுமையாக அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, பிரச்சார கூட்டங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உள்ளன்போடு தமிழ்நாட்டின் மக்களுக்காக அது உண்மையா எதிர்த்தார். அதே மாதிரி நீங்கள் எதிர்க்காத காரணத்தினால் அந்த ஒரு புள்ளி தான் நான் நினைப்பது. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் இவர்கள் கடுமையாக பாரதிய ஜனதாவை எதிர்க்காத காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறது. ஒருவேளை எதிர்த்திருந்தால் இன்றைக்கு இவர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இவர் மாதிரி சந்திரபாபு நாயுடு மாதிரி இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக வந்திருப்பார். இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு இந்துல பத்திரிகையில ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க. ஆங்கில இந்துல வந்து ஏறத்தாழ நீங்க சொல்ற அந்த கருத்தோட ஒத்து போகுது. ஒடிசால ஏன் ஆட்சி போனது, ஆந்திரால ஏன் ஜெகன் ஆட்சியை இழந்தார்னா பிஜேபியை எதிர்க்கிறதுல அவங்க வேகம் காட்டல. மாயாவதி வந்து ஏன் உத்தரப்பிரதேசத்தில் தோற்று போனாங்க அப்படின்னு எடுத்தா அதுக்கும் அதுதான் அர்த்தம். தெலுங்கானால பிஆர்எஸ் ஏன் தோற்றுறதுன்னா அதிமுகவை போல இங்க வந்து பிஜேபியோட கொஞ்சி குழாவுனாங்க முதல் 5 ஆண்டு காலத்துல. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருச்சுன்னு அந்த 4 கட்சிகளை போல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அதிமுகவுக்கும் அது ஏறத்தாழ பொருந்தி வருது. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டுறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது அதிமுக எல்லாமே ரொம்ப எளிதில் மறந்துடுறாங்க. அதிமுக தான் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? 24 மட்டும் இல்லை 26லையும் கூட்டணி கிடையாதுன்னு. இப்போ ஸ்க்ரீனில் வந்து பேசினார்ல கேபி முனுசாமி ஐயா அவர்கள், என்ன ஸ்ட்ராங்காக பேசினாருங்க அந்த இடத்துல. ஆமாம், இப்பவும் பேசுகிறாரு. கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, அண்ணாமலை கூட்டணியை உடைச்சிட்டாரு, அதனால தோத்துட்டுன்னு பேசுகிறாங்க. எடப்பாடிக்கு ஈக்குவலான தலைவராக அண்ணாமலை வந்துட்டார்.
எடப்பாடிக்கு ஈக்குவலான தலைவராக வந்துட்டாரு. என் கருத்து அண்ணாமலை கோவையில வெற்றி பெற முடியலனே, அந்த தோல்வியை முதல்ல ஒத்துக்கங்கண்ணே. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல எடப்பாடி, சீமான், அண்ணாமலை 3 பேருமே நான் சொன்ன இது அந்த பொசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. பார்த்தா இவங்க 40 எத்தனை முறை எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஒரு வெற்றிகரமா 4 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காரு, ஒரு கட்சியை எடுத்திருக்காரு, இருக்கவங்கள மேல இருக்கிறாரு. ஒரு கவுன்சிலரா கூட இன்னமும் அண்ணாமலை ஜெயிக்க முடியல. நீங்க வந்து எடப்பாடிக்கு ஈக்குவல் எப்படி சார் சொல்றீங்க? இருக்கவங்கள மேல இருக்கிறாரு, அவ்வளவுதான். அண்ணாமலை முதல் தேர்தலை சந்தித்திருக்கிறார். எடப்பாடியும் தேர்தல்களில் தோற்று. போன சட்டமன்ற தேர்தலில் நிக்கலையா அண்ணாமலை? இப்பதான் நிக்கிறாரா? நாடாளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்கு. 50 ஆண்டு கால அரசியல் ஆயுள் காலம். திரு அண்ணாமலைக்கு 2.5 ஆண்டு காலம் தான் ஆயுள் காலம். அது அரசியல் ஆயுள் காலம். எடப்பாடி ஈக்குவலா சார்? எடப்பாடியோட பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து தோல்வி. இல்ல, நீங்க அண்ணாமலையை புகழ்றது வேற, எடப்பாடிக்கு ஈக்குவல்னு சொல்றது எப்படி சார் ஏத்துக்கிறது? ஒரு மாநில 8 கோடி தமிழர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு முதலமைச்சர் அவரு. அக்னீஸ்வரன் அவர்கள் பேசுவதே நான் ஒரு நகைச்சுவையாக பார்த்தேன். அந்த நகைச்சுவைக்கு நீங்கள் தயவு செய்து வலிமை சேர்க்காதீர்கள். நீங்கள் பின்னடைவு இல்லையா என்று நீங்கள் அவரை நோக்கி கேட்டதற்கு அவர் சொல்லுகிறார், பின்னடைவே இல்லையா, 7 தொகுதியில் டெபாசிட் அவுட்டு, அது பின்னடைவு இல்லையா, 12 தொகுதியில் 3வது இடம், 13வது தொகுதியில் 4வது இடம், அது பின்னடைவு இல்லையா. இதுக்கு ஒரு பதில் கூட அவர் சொல்லலை. ஆனால் அவர் ஆளுமை மிக்க தலைவர். அது எப்படின்னு எனக்கு புரியல. துக்ளக் ரமேஷ் அவர்கள் பேசியது அரசியல் சாணக்கியத்தோட பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் பொருந்தாது, அவ்வளவுதான் என்னை பொறுத்தளவில். ஆனா பாஜகவை ஆதரிக்கிறோம் என்பதற்காக நானும் அதிமுகவை ஆதரிக்கிறவன். அதற்காக நீங்க எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சேனா அண்ணாமலை ஏன் தோற்றார்? 2.5 வருஷம் தான் ஆச்சு. அரசியல் ஆயுள் காலம் 2.5 வருஷம் தான் திரு அண்ணாமலைக்கு, 50 ஆண்டு காலம் அரசியல் ஆயுள் காலம் திரு எடப்பாடிக்கு. எப்படி ஒப்பிடலாம் என்பதுதான் என் கேள்வி. அப்ப நீங்க முதல்ல ஒத்துக்குங்க, மத்திய ஆட்சியில நீங்க சிடி விட்டீங்க, அதே மாதிரி ஈடி ரைடு விட்டீங்க, அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் 11% மேல உங்களால எடுக்க முடிஞ்சா? சார், செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து அவர் வெளியில ஃபீல்டில் இருந்திருந்தாலோ, கோவையில் இருந்திருந்தாலோ, வேலுமணி இன்னும் வேகமா அங்க செயல்பட்டு இருந்தாலோ, களத்துல வந்து திமுகவோட ஓட்டு வித்தியாசமும் அதிகரிச்சிருக்கும், நீங்க அதிமுகவோட வாக்கு விகிதமும் அதிகரிச்சிருக்கும். கூட்டணி நீங்க வந்து 26லையும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அண்ணாமலை இல்லைன்னா நீங்க இது சாட்சின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு அபத்தம், எவ்வளவு மோசடிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். என்ன ஒன்னா சேர்ந்தா என்ன வந்தது? இதே விளவங்கோட்டில் பார்லிமெண்ட் விடுங்க, நீங்க அசம்பிளி தானே பேசுறீங்க, கூட்டணியில் 30,000 ஓட்டு தான் பாஜக எடுத்து, நீங்க உங்க இது இல்லாம 50,000 ஓட்டு பாஜக எடுத்திருக்கு. என்ன ஓட்டி சீட் என்ன சேர்ந்தா 2+2 அரசியல்ல 5 ஆயிருமா? 3 ஆட்டும் ஆகும். அப்படிதானே 19ல் ஆச்சு. அப்ப என்ன கதையை விடுறீங்க? ஆர்வி உதயகுமார் விடக்கூடிய கதைனாலும் சரி, எல்லாரும் கதை சரி, அண்ணாமலை மேல பழிய போட்டுக்கிட்டு அதிமுக கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த ஓட்டோட பாஜக அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ எடப்பாடி லேபிலிட்டி, எடப்பாடிக்கும் ஜாதிய முரண்பாட்டில் மைனஸ் இருக்கு. 2 ஜாதி கட்சியாட்டு நடத்துறாரு, பிற ஜாதிகள் எதிர்ப்பா இருக்குது. நீங்க பாஜக மட்டும் மைனஸ் அப்படின்னு ஜெயக்குமார் பேசுறாரு, சிபி சண்முகம் பேசுறாரு. மத முரண்பாட்டை மட்டும் பேசுவீங்களா? ஜாதிய முரண்பாடுங்க இல்லைன்னு நினைச்சிட்டு தந்தை பெரியாருக்கு பாரத தாண்டி சமூக நீதியை சூறையாடுவீங்களா? அது எப்படி அலோவ் பண்ண முடியும்? சார், கடம்பூர் ராஜு ஜெயிச்சா இருக்கும் போன தேர்தலில் கோயில்பட்டியில். நீங்க டவுன் சவுத் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற எங்கேயுமே இருக்கும்போது, ஒரு பொதுத்தள கட்சியா இருக்கும்போது செல்லூர்ராஜ் ஜெயிக்கிறாரு, ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சிருக்காரு தமிழகத்துல. நான் தான் சொல்றேன், ஒற்றை தலைமையான போது 2 ஜாதி தலைமை ஆயிடுச்சு. நீங்க உங்க இஷ்டம் போல இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு இது பண்ணுவீங்க. அதோட வினையெல்லாம் இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஒரு விஷயம் தம்பி அக்கினி சொன்னா நான் ஒத்துக்கிறேன். 19 எடுத்த ஓட்டை அவங்க எடுத்துட்டாங்க, அது நான் மறுக்க வரல. ஆனா ஏரியா வைஸ் பாருங்க, நான் சேலஞ்ச் பண்ணேன், ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை வச்சு டெமோக்ராட் வேலையெல்லாம் விழுப்புரத்துல நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, தர்மபுரியில வாங்கியிருக்காங்க, சேலத்துல வாங்கியிருக்காங்க, நாமக்கல்ல வாங்கியிருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன் சார். ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி டெமோக்ராட் வேலை பண்ண முடியாது, ஓவர் ஸ்மார்ட்னி பண்ண முடியாது. டீப் சவுத்தில் பன்னீரை நீக்கினால குறிப்பிட்ட இன்னொரு ஜாதி எதிராக போவாங்கங்கிறது இல்லை. பாசிட்டிவாக தான் அந்த ஜாதி ஓட்டு போடுவாங்கன்னு தேர்தலுக்கு முன்னாடின்னு சொன்னேன், இங்கேயும் சொன்னேன். டீப் சவுத்தில் 3 தேர்தலையும் டெபாசிட் இழந்திருக்காங்க. அப்போ உங்களோட ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி திருப்பி அரசியல் பண்ணாங்கிற ஜாதி அரசியல் அடிபட்டு இருக்கு. ஜெயலலிதா ஜாதி அரசியல் அடிபட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது கன்னியாகுமரியில் ஏடிஎம்கே என்ன செல்வாக்கு? 4% சார், சீமான் 5%, 4% சார். இடைத்தேர்தல் நீங்க சட்டமன்றம் தானே சொல்லுவீங்க, 4வது இடம் சார், சீமான் 3வது இடம். தனிச்சிருக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தனிச்சிருக்கும் போதும் கன்னியாகுமரியில எல்லாம் பெருசா சோபிக்கலையே. கன்னியாகுமரியில எப்பவுமே தேசிய கட்சிகளுக்கு தானே செல்வாக்கு. திருநெல்வேலியில
தூத்துக்குடியில் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி ஜாதி அரசியல் பண்ணலான்னு நினைச்ச அரசியல் விமர்சகர்களுக்கும் அரசியல் தலைமை சேலத்திலிருந்து தூண்டி விட்டவருக்கும் டீப் சவுத்தில் மரண அடியை மக்கள் கொடுத்துருக்காங்க. அதான் உண்மை சார். பொதுவாக இன்னொன்று உங்களை கேட்கணும்னு நினச்சி இந்த தேர்தல் நேரத்தில் பல தரப்பட்டவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது, கரண்ட் பில் ஏறிடுச்சு, இந்த சொத்து வரி ஏறிடுச்சு, பஸ் ஸ்டாண்டை கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, அதனால ஒரு 10 லட்சம் ஓட்டு மாறிடுச்சு, அண்ணா கண்ணாமுன்னான்னு அதிருப்தி அலை எங்கே வீசி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும், பல இடங்களில் திமுக 2வது இடத்துக்கு போகும், தோற்று போகும் அப்படிலாம் சொன்னாங்களே, அவங்க யாராவது இப்போ ஏதாவது கருத்து சொல்கிறாங்களா சார்? கருத்து சொல்ல மாட்டாங்க. நாளைக்கும் கடும் எதிர்ப்புன்னு கீழே ரெக்கார்ட் பிளேட் மாதிரி அதையே பேசுவாங்க. ஈரோடு கிழக்குலையும் கடும் எதிர்ப்புன்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாதுல நம்ம சொன்னோம். இப்பவும் நம்ம சொன்னோம் 35 தொகுதிக்கு மேலே திமுக அணி ஜெயிக்கும். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். எடப்பாடி ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது. திமுக அக்கினை பொருட்களுக்கு இடையில போட்டி இல்லை. எடப்பாடி பழனிசாமி, சீமான், அண்ணாமலை ஒரு சைடு, ஸ்டாலின் ஒரு இன்டாக்டான கூட்டணியோட ஒரு சைடு. இதுதான் உண்மை. இதுதான் 26லையும் தொடரும். 26லையும் எடப்பாடி பழனிசாமி அணி அமைச்சுக்கிட மாட்டார், 24 அணி அமைக்க மாட்டார்னு ஆணித்தரமாக சொன்ன மாதிரி இப்பவும் சொல்கிறேன், 26லையும் அவர் தலைமையில் அணி அமையாது. காஸ்ட் நியூட்ரலுக்கும் கிராப்பருக்கும் இடையில போட்டியில் அவர் அணி அமைக்க முடியாது. ஸோ ரெண்டும் சேரவும் போகிறதில்ல, அவர் தலைமையில் ஒரு அணியும் அமைய போகிறதில்லன்றீங்க. ஏடிஎம்கே பிஜேபியும் சேர போகிறதில்ல, ஏடிஎம்கே தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைய போகிறதில்ல. ஏடிஎம்கே பிஜேபி சண்டை 26 வரை இப்படி தான் இழுத்துட்டே இருக்கும், சின்ன காலி ஆகாது. அந்த சண்டை இழுத்துட்டு தான் இருக்கும். அதிமுக உள்கட்சி சண்டையும் இப்படி இழுத்துட்டு தான் இருக்கும். தம்பி அக்னீஸ்வரன் அந்த கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருப்பாரு. சரி, நம்ம சகோதரர் என்ன சொல்றாரு? அதிமுக பிஜேபி எதிர்ப்பை இன்னும் வேகப்படுத்தணும்னு அக்னீஸ்வரன் சொல்றது இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி ஆகும்னு தெரியல. அக்னி, ஒரு நிமிஷம் திரு புகழேந்தி அவர்களுடைய பார்வையை கேட்டலாம். அதிமுக ஓபிஎஸ் சார்ந்த பார்வையை அவரிடமிருந்து கேட்கணும். அதிமுகவிலிருந்து இப்போ ஒரு பலவீனம் இருக்குன்றதுனால மீண்டும் உள்ள வர்றதுக்கு ஓபிஎஸ் பார்க்கறாரா சார்? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். ஏதோ என் பேரை சொல்லி ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், நீங்கள் அதை மடக்கிட்டீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. நான் கேள்வி களத்தில் இருப்பதை அறிந்து தெரிந்து இறுதியாக என்னிடத்தில் கருத்தை கேட்டமைக்கு ரொம்ப நன்றி. அதை சொல்லி தான் அவனு உங்கள்கிட்ட கடைசியாக வந்திருக்கீங்கல்ல. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ராமநாதன், நான் ஓப்பனாக பேசுகிறேன், எனக்கு தெரியும், ரவீந்திர துரைசாமி சாருக்கு தெரியும். தேனியை விட்டு போகாதீங்கன்னு கேட்கல. தேனி 6 முறை வெற்றி பெற்றார், தொடர் தோல்விகளே கிடையாது அவருக்கு. ரெட்டையிலேயே தொடர்ந்து வெற்றி பெற செய்தவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். அதுக்கு பின்னாடி வேணாங்க, இங்கே 2 தொகுதி நம்ம கையில் இருக்குது, இங்கே போடி இருக்குது, அதை விட்டால் உசிலம்பட்டி இருக்குது, அங்கே போக வேண்டாம் ராமநாதபுரத்துக்குன்னு என்னுடைய ஒப்பீனியன். நான் டெல்லி போயிட்டேன், ரெட்டலை விஷயமா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் அங்கேருந்து மூவ் ஆகிட்டார். அது ஏன் போனார், ஏன் நின்னார், ஏன் செலக்ட் பண்ணார், இது யார் ஐடியா எனக்கு தெரியாது. ஆகவே அங்கே ஒரு தோல்வியை முதல் முறையாக தழுவி இருப்பவர் அவர். எந்த புண்ணில் வேல் பாய்ச்ச விரும்பவில்லை நான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கருத்துக்களையும் இனிமேல் அதிமுகவுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து நிச்சயமாக அண்ணாமலையை பாராட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே பேசவே முடியாது. அரசியல் வரலாறுல அதிமுகவை கேவலப்படுத்தி இனிமேல் பேசவே முடியாத அளவுக்கு 2 முறை போட்டியாக அமைந்தது எங்கள் செயல்பாடு. 3 இடத்தில் எங்களால் கோவையில் டெபாசிட் இழப்பு, இரட்டை இலையை கையிலே வைத்துக்கொண்டு அசிங்கம் ஏற்பட்டு விட்டது அதிமுகவுக்கு. 2வது 12 இடத்தில் 2வது இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. 3வது இடம் அதிமுகவுக்கு கொடுத்து விட்டோம். எல்லா விதத்திலும் அதிமுகவை சிதைத்து தூக்கி எறிந்து விட்டோம். இனி அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வோ அரசியல் இதோ கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு மாறி மாறி பேசுவது தொழிலாகி விட்டது. அவர் ஏன் சொன்னார்னா, என்ன சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சார், நீங்கள் சார் உங்களை கேட்குற, எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி குணா சார், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி அதை வேண்டாம் என்று முடிவெடுத்து அவர்களை விலக்கி விட்டு நிற்கிறோம், அப்பொழுதுதான் அந்த ஆதரவு கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு வேலுமணி, ரொம்ப நீட்டா அண்ணாமலையை அப்புறப்படுத்திட்டு பிஜேபியோட நாங்கள் பயணம் செய்திருந்தால் 15 சீட்டு வந்திருக்கோம். வெக்கமா இல்லை சார்? அரசியலா சார் இது? அப்ப நீங்க எப்படியாவது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலை பிடித்து அரசியல் செய்வதற்காக இன்னமும் வேலுமணி காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய பேச்சில் இருந்து
வெளிப்படையாக ஒரு மெஜாரிட்டி வியூ ஏடிஎம்கே வந்து தனிச்சு போகணும், பிஜேபியோட போகக்கூடாதுன்றது. வேலுமணி போன்றவர்கள் சொல்றது வந்து கோயம்புத்தூரை உணர்ந்து சொல்ற ஒரு மைனாரிட்டி வியூ அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுல உறுதியா தானே இருந்தாரு. இல்ல அமித்ஷா போன்றவர்கள் கதவு திறந்து வச்சு நீங்க வாங்க சார், தேர்தலுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் வந்து அதிமுகவுக்காக கதவு திறந்து வச்சிருக்கிறோம் வாங்கன்னு சொன்னப்ப ஃபார்மா வேணான்ற முடிவு தானே எடுத்தாரு. ஐயா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போங்க குணா சார், தனியா கூட்டிட்டு போய் அண்ணாமலை நரேந்திர மோடிஜி பக்கத்துல உட்கார வச்சப்போ அது நல்லா இருந்துச்சோ. அப்போ ஓபிஎஸ் புறக்கணிச்சு உட்கார வச்சதை நாடு பூரா பாராட்டி பாருங்க பழனிசாமி பக்கத்துல உட்காந்துட்டாரு நரேந்திர மோடி பக்கத்துலன்னு சொல்லி பெரிய புகழாரத்தை உண்டு பண்ணீங்களே, அது யார் பண்ண வேலை? வேண்டான்னு சொல்லிட்டு இல்லை வெளியில வந்திருக்கணும் சார். சுத்தமா டிராமா, பெரிய டிராமா இது சார். இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு அவமானத்தை தேடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் வேலுமணி சொல்ல வேண்டியதானே, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வர எலெக்ஷன்ல பாத்துக்கிறோம், பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம் எங்களுக்கு, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க? அப்ப ஏதோ திரைமறைவில் நடக்குதுன்னு பழனிசாமி சொல்ற மாதிரி எனக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரியணும். சன் நியூஸுக்கு நான் பதிவு பண்றேன், 10% வாக்குகளை எங்கே பெற்றது பாரதிய ஜனதா கட்சி? புறப்படுங்க சார், யாராவது யாருக்கு எவ்வளவு இருந்ததுன்னு தெரியுமா? நீங்க அலையன்ஸ் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பிஜேபி நின்று இடத்த மாத்திரம் எடுத்து 10% சொன்னா விடுதலே 70 to 75%, 45% திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யாச்சு, 30% 20-10 பிரிச்சுக்கிறீங்க. அதுல வந்து அவர் சீமானு இருக்காரு. எங்க இருந்து சார் 10% வரும்? எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது? என்ன சார் நியாயம்? இனி பயப்பட வேணாம். வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், பழனிசாமி ஆகட்டும், இனி ஈடு ரைடு வராது, ஈடியே வராது, இன்கம் டாக்ஸும் வராது. 2 கால்ல பொய்க்கால் குதிரை மாதிரி நிக்கிற சூழ்நிலை நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டு விட்டது. இனி முடியவே முடியாது. நாட்டில் ஆட்சி எவ்வளவு நாள்ன்றதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. 6 மாசமா 1 வருஷமா எப்ப இழுக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு விட மிக உயர்ந்த காலை வாருகிற அரசியல்வாதிகள் இருக்கவே முடியாது. எங்க அம்மாவோட தேர்ட் ஃப்ரெண்ட்ல இருந்தவர் தான் அவர் சந்திரபாபு நாயுடு, எனக்கு தெரியும், பர்சனலாவே தெரியும். ஆகவே ஆட்டம் காணுகின்ற மத்திய அரசாக இங்கே அமைந்து விட்டது. மாறி மாறி பேசுகிறார் என்று அண்ணாமலை வேலுமணி சொன்னது 100% சரி. இனிமேல் அதிமுக சசிகலாவுக்கு இடம் இல்ல, அதிமுகவுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்ல, அவங்க திருப்பி ரீஎன்ட்ரின்றது வாய்ப்பு இல்லைன்னு இந்த நிலையை பயன்படுத்தி உள்ள வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஏடிஎம்கே சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திருப்புகளுக்கு அது முனுசாமி தான் சொன்னார். 5 வருஷம் ராஜ்யசபா சீட்டை வீணடிச்சு எம்எல்ஏக்கு நின்று அந்த சீட்டை காலி பண்ணார் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஒரே இடத்துல புக்காக இருக்கும். அதில் எந்தெந்த லேண்டு யார் யார் பேரில் இருக்குது, அக்னீஸ்வரருக்கு லேண்ட் இருக்கா, எங்கள் பழனிசாமிக்கு இருக்கா, எங்கள் அண்ணன் துரைசாமிக்கு இருக்கா, இவருக்கு இருக்கா, ரமேஷ்க்கு இருக்கான்னு பார்க்கலாம், உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். அதில் எடுத்து பார்த்தேன், அதிமுகவை யாரும் பட்டா போட்டு கேபி முனுசாமிக்கு வித்தில்ல. ஆகவே அதிமுக தொண்டர்கள் இயக்கம், இந்த இயக்கம் எங்களுக்கு சொந்தமானது, இந்த கொடியிலிருந்து எல்லாமே. அதனால நீங்க உங்களெல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோங்க அப்படின்னு ஏதோ பழைய ஹோட்டல்ல வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு போடுற மாதிரி உங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஆள் பெரிய மனுஷனும் இல்லை. இதுக்கு நாங்க உடன்படவும் இல்லை. இப்பொழுது நமக்கு தேவை ஒற்றுமை. ஒற்றுமை இல்லாமல் போனால் இந்த கட்சி அழிந்து போய்விடும். இந்த கட்சியை அழிப்பதற்கு திரைமறைவில் வேலை செய்வது யார் என்பது வெளியே தெரிந்துவிடும். இன்னும் 2 நாள்ல வேடிக்கை பாருங்க சார், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. பழனிசாமி தோல்வியை கொடுத்தது போதும், பழனிசாமியால் இந்த கட்சி அழிந்தது போதும். நீங்க அடிக்கடி குணா மேல எனக்கு ஒரு கோவம். கொஞ்ச நேரம் கழிச்சு NDTVலையும் நியூஸ் எக்ஸ்லையும் கூப்பிடுறாங்க. என்ன என்கிட்ட கண்டென்ட் இருக்குதா தெரிஞ்சுட்டு தான் கூப்பிடுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எல்லாமே அதிமுக பழனிசாமி கையில் இருக்கு, பழனிசாமி கையில் இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் சார் பேசுறீங்க. நான் கவனிச்சு பழனிசாமி கையில் உங்கள்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட ரெட்டையில இருக்கு. இல்ல சார், அதிமுக பொதுக்குழு அவர் பின்னாடி தான் இருந்தது. தேர்தல் கமிஷன் அவர் தான் கொடுத்திருக்கு. வச்சிருக்காரு சார். ஏடிஎம்கே இருக்கிற எல்லா மொத்த சட்டசபையில இருக்கிற மொத்த எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி தான் இருக்காங்க. கொடுத்துட்டே இருக்கு சார். எங்க ஜெயிச்சார்? ஜெயிச்சு வந்த எல்லா எம்பி எம்எல்ஏவும் அவர் பின்னாடி தானே சார் இருக்காங்க. போச்சு. எந்த இடத்துல நிக்கிறார் அவர்? எப்படி அதிமுகவினுடைய தலைவர் ஆவார்?
தொடர் தோல்விகளை கொடுத்து ஒரு இயக்கத்தை வீழ்ச்சி அடைய செய்தவர் அதிமுகவினுடைய தலைவர். அவரை விட பலமான இன்னொரு அதிமுக லீடரை சொல்லுங்க. அவரை விட அதிக எம்எல்ஏக்களையே எம்பியை வச்சிருக்கிற வேற ஒரு லீடரை சொல்லுங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர், உங்க கட்சி கட்டமைப்புல அவரை விட அதிக ஏற்பு இருக்கிற இன்னொரு லீடர் சொல்லுங்க. இப்பதானே மோதல், இன்னொரு லீடர் வரல, அவர்தானே இப்பதானே வெளியே வராரு வேலுமணி. ஒன்னொன்னா வெளியில வருவாங்க. இந்த வெளியில வரல, அவர் அங்கதான் வேண்டாம் சொல்லி எவ்வளவு பெரிய புரட்சி நடக்க போகுதுன்னு வேடிக்கை பாருங்க. புரட்சி நடக்க போதா? ஆகவே எங்களை பொறுத்தவரை இந்த பேசுவோம். இது தந்தை தர்ம முதல்ல நடந்தது தர்ம யுத்தம், அதுக்கு பேர் தர்ம யுத்தம். இப்ப நடக்க போறது புரட்சி. அக்னி ஜாதிக்கு அப்பாற்பட்டு கிடைத்த வெற்றி. அதாவது சார் இங்க 1000 நம்ம வார்த்தையை சொல்லிக்கலாம். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இதனுடைய நிரந்தர தலைவர். அதுக்கு பின்னாடி வந்த புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், வருங்கால தலைவரை எல்லாமே வழிகாட்டுபவர்கள். புரட்சி தலைவர் தான் இதனுடைய நிறுவனர். இது ஒண்ணு. அந்த கட்சி இன்னைக்கு கட்டமைப்போடு தான் இருக்கிறது. இந்த தோல்வியை கண்டு யாரும் கடைநடை தொண்டதிலிருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் யாரும் கலங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு தேசிய தேர்தல். அப்படியே தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் 40 எம்பியை திமுக கொடுத்தாலும் அது 2026 இந்த ஆட்சி கண்டிப்பா களைய போகக்கூடிய ஆட்சி. ஏன் தெரியுமா? ஏன் இதை சொல்றேன்? எனக்கு ஆசை இல்லை. சந்திரபாபு நாயுடு 2018 நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர். ஆனா இன்னைக்கு அவர் முதலமைச்சர், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. இப்ப விடுவாரா சார்? ஆகையினால நான் கேட்கிறேன், திரு அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும், நீங்க பாஜக உங்களுடைய சர்க்கிள்களை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 400 இடம் எங்கப்பா போச்சு? அது ஏன் போச்சு? RSS உருவாகுற நீங்க அலகாபாத்லயே 70 தோத்துட்டீங்களே, அதுக்கு யாரும் பதில் சொல்லல. அதுதான் இங்க கேள்வி. ஆகையினால தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். அரசியல் கட்சி நிரந்தரமானது. ஈரோடு கிழக்குல கடும் போட்டினீங்க. நான் சொன்ன ஒரு போட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் எங்கே 400 சொல்லல. நான் 272 மோடி வந்தா போதும், மோடி இருந்தா போதும்னு சொன்னேன். மோடி இருந்தாரு, இன்னைக்கு பிரதமரா இருக்கிறாரு. லபோதிபோனி அடிங்க, தாராளமா லபோதிபோனி அடிங்க, என்ஜாய். ஆனா துணை பிரதமர் உங்களுடைய கடிவாளம் சந்திரபாபு நாயுடு தான் இருக்குது. வடக்கு ஒரு கடிவாளம் நிதிஷ்குமார். அவர் இந்தியா கூட்டணிக்கு எப்ப வேணாலும் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆகவே இது தனிப்பெரும்பான்மையாக முன்னாடி போட்ட தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பாஜக ஆட முடியாது, ஆட முடியாது, ஆடக்கூடாது. நன்றி. நிறைவு பார்வை சார். முதல்ல திரு கேசி பழனிசாமி அவர்களும் புகழேந்தி அவர்களும் தேர்தலில் பெற்ற வாக்குகள் பற்றி ஒரு தவறான புள்ளி விவரங்களை கொடுத்தார்கள். பாரதிய ஜனதா கூட்டணி பெற்றது தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. கூட்டணி கிட்டத்தட்ட 18%. பாரதிய ஜனதா தனித்து அந்த தாமரை சின்னத்திற்கு கிடைத்த வாக்குகள் கிட்டத்தட்ட 11%, 10 புள்ளி சந்தை. ஆகவே ஏதோ 5ன்ற மாதிரி திரு புகழேந்தியும் கேசிபி இதெல்லாம் அத கழிக்கணும் இத கழிக்கணும். ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் இருங்க 4 பேர் 4 கட்சி வச்சிருக்காங்க சார். என்டிஏ லீடர்ஸ் அவங்க 4 பேருமே என்டிஏல பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் போயிட்டு இருக்கட்டும். தயவு செய்து அவங்கள கழிச்சிட்டா பிஜேபி ஓட்டு. நான் சொல்லுகிறேன், நான் களத்துல பலமுறை போயிட்டு வந்திருக்கேன். தெற்காசியில் ஜான் பாண்டியனை தவிர பாரதிய ஜனதா பரிசீலித்திருந்த வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் 2ஆம் இடம் அல்லது வெற்றி என்பதுதான் இருந்திருக்குமே தவிர 3ஆம் இடம் போயிருக்க மாட்டார். இதெல்லாம் களத்தில் இருந்த சில நிலவரங்கள். அதே மாதிரி அவர் திரு வேலுமணியை தொடர்படுத்தி சொன்ன சில விமர்சனங்களை நான் ஏற்கவில்லை. அது ஒரு புறம். திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக எதிர்க்கிற உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை பார்க்கப்பட்டதால் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வழக்குகளை ஏவுமோ என்று அதிமுக பயந்து லோபிடில் பண்ணதால் அதிமுக தோற்றது. இது ஒரு அடிப்படையான காரணம். அதிமுக திமுகவை கண்டு அஞ்சியது. இல்ல, அக்னி வேறொரு கோணத்தை சொல்றாரு. அவர் எந்த கோணத்தையுமே சொல்லல. சட்டமன்றத்துல வலிமையாக பேசி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவரா பேசத்தானே செய்திருக்காரு. சட்டமன்றத்திற்கு நான் தொடர்ந்து செல்கிறவன், சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கூர்மையாக பார்த்து கொண்டிருப்பவன். சட்டமன்றத்தில் எதிர்க்கவே இல்லை. அறிக்கைகளில், வெளியே பொதுக்கூட்டங்களில், இங்கதான் இந்த டிராமாலாம். உள்ள போய் என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களை போன்ற விவரம் தெரிந்த ஊடகவியலாளர்களுக்கு தெரியும். எத்தனை அமைச்சர்களிடம் எப்படி சமரசமாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும். திமுக எதிர்ப்பை
முனை மழுங்கியது. அந்த இடத்தை அண்ணாமலை அதை நிரப்ப தொடங்கினார். இல்ல அந்த அக்னீஸ்வரன் சொல்ற பிஜேபி எதிர்ப்புல சமரசம் இல்லாம இவங்க பண்ணல, அதனால அந்த கிரெடிபிலிட்டி உங்களுக்கு வரல. சில ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து அதற்காக வழக்குகளை எதிர்நோக்க தயார் என்று சொல்லிவிட்டார். அரசு வழக்கு தொடுக்க போகுது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வன்மையான எதிர்க்கட்சியா செயல்பட்டீங்களா? இல்லவே இல்லை. அக்னீஸ்வரன் கிட்டத்தட்ட நீண்ட நேரம் பேசினார். அந்த படுதோல்வி 7 டெபாசிட்டோ 13 மூணாவது இடமோ ஒரு கவலையும் அவர் படல. அதே நிலையில தான் அதிமுக இருக்கு சார். மோடியோட வாரணாசியிலே பிரைம் மினிஸ்டரோட ஓட் ஷேர் குறையுது சார். 5 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சவர் 1.5 லட்சத்துல ஜெயிக்கிறாரு. ஓட் ஷேர் குறையிறது வேற. ஒரு 52 ஆண்டு காலம் தொன்மைமிக்க ஒரு இயக்கம், மிக வலிமையான இயக்கம். அது இதுவரை காணாத அளவுக்கு 7 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு நாடாளுமன்ற தேர்தலில், 13 தொகுதிகளில் 3வது இடம் என்பதெல்லாம் ஒரு பெரிய சரிவு சார், பெரிய பின்னடைவு. எந்த பின்னடைவும் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சார். இவர் இப்படி இருந்தால் பரவாயில்ல, மேலே இருக்கிறவங்களும் அப்படி இருக்காங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், தீவிரமான சுய பரிசோதனை அதிமுகவிற்கு அவசியம் என்று நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க, நாம நிறைவு செஞ்சிருவோம். எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலையை தன் தகுதியை குறைச்சிக்கிட்டு அதை உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி தான். அண்ணாமலைங்கிற பேர் நல்லாவே தெரியும். செம்மலை, ஏழுமலை, சிவன்மலைன்னு பாஜக தலைவர் பேர் தெரியாத மாதிரி நக்கல் அடித்தார். அன்னைக்கு ஈவினிங்கே திருச்சியில் அண்ணாமலைங்கிற பேரை சொல்லி ஐடியாலஜிக்கலாக தமிழக முதல்வர் அதற்கு எதிரான கருத்தை சொன்னார். ஒரு கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னா, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, இவரை தெரியாதுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவரை கண்டு மனம் புழுங்கிட்டாரு, அவரை கண்டு பதறிட்டாரு, அவரை கண்டு பயந்துட்டாருன்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அண்ணாமலை அந்த அரசியலை சரியா குறி வச்சு கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அது புரிஞ்சவங்களுக்கு கரெக்டா தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியும். அதிமுகவுக்குள்ள ஒரு பேச்ச போறாதா? அதிமுகவுக்குள்ள பேச்சை பார்த்தா ஒன்னா இருந்தது இந்த ஜெயித்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. பேச்சை போச்சா இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தேர்தலுக்குள்ள சரியாயிடுவாங்கன்றதெல்லாம் 50-50 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாம ஃபைட் சம்மதிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? ஓ, இதான் நிபந்தனையா? இப்ப ஏடிஎம்கே வந்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி நீங்க முன்னிறுத்த பிஜேபி ரெடி? இப்ப முன்னிறுத்துறேன். 2 வருஷம் குணா, அக்னீஸ்வரன், ரமேஷ், புகழேந்தி எல்லாரும் இதான் இனிமையா எடுத்துட்டு போறோம். இதுதான் 1 வருஷம் 10 வருஷத்துக்கான அஜெண்டாவை இப்பயே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பேசுறீங்க. இதுதான் நம்ம ஜாலியா பேச போறோம். பேசு பொருளை இப்ப ஜாலியா பேசிட்டு இருப்போம். மக்கள் தீர்ப்பு இதெல்லாம் விட பெருசு சார். திரு புகழேந்தி, நிறைவு பார்வை சார். இது வந்து எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆளும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் ஆட்சி, அம்மா ஆட்சி, தலைவர் ஆட்சியை வரும் சட்டமன்ற தேர்தலில் அமர செய்வோம். அதே எங்களது நோக்கமாக இருக்கும். இங்கே ஒத்துழைக்காத விலை போகின்ற தலைவர்கள் எல்லாம் வெளியேறட்டும். இங்கே தேவையில்லை எங்களுக்கு. நன்றி சார், நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.